வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா பாட்டி வைத்தியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். இந்த பை மோட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், மளிகை பொருட்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம், வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அத்தனை ஐட்டமும் இந்த பை மோட்டில் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? நமக்கு தேவையான இது இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நம்ம அதில் போய்ட்டு வாங்கிட்டு இருக்கோம்னா, அதோட இந்த பை மோட் ஆப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நமக்கு எல்லா பொருளும் கிடைக்கிது. ஓகேவா? அந்த மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த பை மோட் ஷாப்பிங்கில் ரொம்ப 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 கம்மியாக நமக்கு விலை குறைவாக எல்லா பொருளும் கிடைக்கிது. அதனால் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். அது பார்த்தோன்னா ஆப்பிள் ஸ்டோருக்கு, ஆப்பிள் மொபைலுக்கு தனி அப்ளிகேஷனும் இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் தனியாக அப்ளிகேஷன் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா குளிர்காலமாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம், சிறு குழந்தைங்களுக்கெல்லாம் சளி ஜலதோஷம்லாம் அதிகமாக பிடிக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமாக ஹாஸ்பிட்டல் போனாலும் நெகஸ்ட்ரேஷன் தான் கொடுக்குறாங்க, ஆவி பிடிக்க சொல்கிறாங்க. அதனால் பார்க்க சொல்லி வீட்டிலே பாட்டி வைத்தியமெல்லாம் இருக்குது. அந்த பாட்டி வைத்தியத்தில் என்னென்னா, தேங்காய் எண்ணெய், கற்பூரம், அப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன், ஒரு 2 கற்பூரம் எடுத்துருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம அந்த கரண்டியிலேருந்து அடுப்பு மூலிமா சூடு பண்ணிங்களன்னா இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சூடு பண்ணிங்களன்னா அது 2மே கரைஞ்சிடும். அதை வச்சு மூக்கில், நெஞ்சிலலாம் இது தேய்ச்சோன்னா நமக்கு அந்த சளி இதெல்லாம் சட்டுன்னு குறைஞ்சிடும். இப்போ அதை தான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ரெமெடியை பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு கேஸ் பற்றி வச்சுக்கலாம். இப்போ கரண்டி எடுத்து அதுக்கு நேராக வச்சுக்கலாம். ஓகேவா? சென்டரில் இப்படியெல்லாம் வச்சுட்டோன்னா கீழே வந்துடும். கீழே வரும் சொல்லி எண்ணெய் சரியாக காயாது. அதனால் இந்த 4 ஸ்டாண்டு மாதிரி இருக்குல்ல, அதில் ஒரு இதில் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு தேவையான எண்ணெய் நம்ம அதிகமான தேவை அடிக்கடிக்கு சூடு பண்ணி இது பண்ணுறது மாதிரி ஒரு 5 ml 10 ml ஆகிற மாதிரி ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். இப்போ அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. கிளைமேட்டுக்கும் பாருங்கள், தேங்காய் ஃபுல்லாக கட்டியாகவே இருக்குது. அதனால் நல்லா கிளைமேட்டு தேங்காய் எண்ணெய்க்கே அப்படி இருக்குன்னு சொல்லி மனசுலாம் நம்ம என்ன சொல்லி போய் உருகி போகிற மாதிரி தான் கிளைமேட் வந்துட்டுருக்கு. இப்போ தான் குழந்தைங்க சின்ன நாமனா கூட கரெக்டாக தகுந்த மாதிரி இது பண்ணிக்குவோம். ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாதில்ல, சின்ன குழந்தைங்க. அதனால் அவங்களுக்கு பாட்டி வைத்தியன்ற முறையில் இந்த தேங்காய் எண்ணெயை இது பண்ணி கற்பூரம் காட்டி மூக்குக்கு, நெஞ்சுக்கு அந்த டைமில் நம்ம பூசினா சரியாக போயிடும். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. அதாவது இது சின்ன குழந்தைக்கு கூட யூஸ் பண்ணுறதில்ல, பெரிய ஆளுங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த தலைவலி, தலைவாரம் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தா தலைக்கு தேய்ச்சா கூட இதே இதாகிடும். கற்பூரம் பாருங்கள், லைட்டாக நுணுக்கி போடலாம். அது கட்டியாகவே போடலாம். கட்டியாக போடணும், அது கரையிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஒடிச்சு போட்டுட்ருக்கோம். சீக்கிரமாகன்ட்டு கரைஞ்சிடும். கற்பூரமும் பாருங்க, ஹீட் ஆக கரைஞ்சிடும். ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஒரு தைலம் மாதிரி ஒரு வாசனை வர ஆரம்பிக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியாது என்ன வாசனை வருதுன்னு சொல்லிட்டு. அந்த சூடுக்கே அப்படியே பார்த்திங்கன்னா கரையும் கற்பூரம். இப்போ 2 கற்பூரம் எடுத்து வச்சுருந்தோம். 2 கற்பூரமும் போட்டாச்சு. நல்ல எண்ணெய் கொதிக்க ஸ்டேஜில் இருக்கும்போது நல்லா பெருசாகும் சொல்லி பபுள்ஸ் வரும் லைட்டாக. அந்த டைமில் பார்த்தோன்னா கற்பூரத்தை போட்டு சீக்கிரம் கரைஞ்சிடும். பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெய் நல்லா கொதிக்க ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், தெரியும் தான் பபுள்ஸ் வந்துட்டுருக்கு. அதனால் அந்த கற்பூரமும் சேர்த்து இதாகும் பாருங்கள், அப்படியே கற்பூரமும் சேர்த்து கரையும் பாருங்கள். கற்பூரம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இதான் அந்த எண்ணெய்லாம் பாருங்கள், அப்படியே பபுள்ஸ் அந்த கார்னர்லாம் வந்துட்டுருக்கா. நல்ல சூடு ஆக கற்பூரமும் ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும். இந்த கற்பூரம் கரைஞ்சிச்சு ஃபுல்லாக. இது பார்த்தோன்னா இப்போ நல்லா கற்பூரமும் தேங்காயும் சேர்ந்த வாசனை பார்த்தாவே நல்ல இது இருக்குது. அப்படி சளி பிடிச்சாலும் எனக்கே ஒன் சைடு மூக்கு அடிச்சிருக்க மாதிரி தான் இருந்தது. அந்த வாசனை பட்டோடனே 2 மூக்கும் சரியாகி போயிடுச்சு. பாருங்கள், இப்போ பார்த்தோன்னா நம்ம எதனா ஒரு சின்ன பாட்டில், இது இப்போ சூடாக இருக்குது, நம்ம எதனா ஒரு பாட்டிலில் எதனா ஒரு டம்ளரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சூடெல்லாம் ஆறிட்டு பின்னாடி நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நாங்கள் இப்போ சூடாக இருக்குது, ஆறினோடனே பார்த்தோன்னா என்ன ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஏற்கனவே பார்த்தோன்னா ஒரு வேஸ்லின் டப்பா இருக்குது. ஓகேவா? காலியான வேஸ்லின் டப்பா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்.
இது வந்து இது ஆறின பின்னாடி எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைன்ற அளவுக்கு நம்ம லைட்டாக எடுத்து அதிகமாகலாம் இல்லை, நம்ம தைலம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணால் இது கரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.